உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்த கொஞ்சமாவது யோசிச்சு பேசுதியா நீ? நான் ஏற்கனவே அவளை அமெரிக்காவுக்கு போவாண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீனாவும் அவ அமெரிக்கா போறதுக்கு இன்டர்வியூக்கு போனா அதுக்கு நான் கூட போய் உதவி பண்ணுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு வந்து என் காதுல கொசு ஊதுற மாதிரி வந்து ஊதிட்டு இருக்கீங்களா? பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நானே போய் அவளுக்கு அமெரிக்காவுக்கு டாட்டா காட்ட சொல்லிட்டீ போல இருக்க. அத்த நீ எல்லாம் மனுஷி மாதிரியா பேசுத? நீ எனக்கு உதவி செய்தியா இல்ல உன் பொண்ணுக்கு உதவி செய்தியா? மருமவன, நான் சொல்லல இந்த பேப்பைய எதையும் புரிஞ்சுக்கிடாத மக்குன்னு. இன்னும் இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிடும். ஐயோ அண்ணன் வேணான்னு சொல்லுதலப்பா, அப்புறம் எதுக்கு எல்லாரும் கட்டாயப்படுத்திட்டு இருக்கிய? இந்தா நான் பெத்து வச்சிருக்கேன் பாரு, இது மூலையும் அவன் மூலையும் ஒரே மூளை தான், ஒரு டிராப் கூட மாற கிடையாது. ஆமா பாத்தியா, அவருக்கு தான் அறிவுனா அறிவு, அம்புட்டு அறிவு. டெய்லி 10 லிட்டர் அறிவை கறந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தாரு. ஆளும் மண்டையும். உண்மையிலேயே உனக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான் ஐயா. சரி, நான் நேரடியாவே சொல்லுதேன். உனக்கு கல்யாணம் ஆகி எம்பிட்டு நாளாச்சு? என்ன ஒரு 1.5 வருஷம் இருக்கும்ல? என்ன அப்ப அதுக்கு? இது வரைக்கும் நீயும் பரணியும் புருஷன் பொண்டாட்டிய வாழவே இல்ல. இல்ல ஐ மீன் 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்ல. அத போய் உன் தங்கச்சி கிட்ட கேளு. யோ, முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிற புரிஞ்சுக்கையா. சிம்பிள் தியரி. சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு நடந்துட்டா எசைக்கு மாதிரி பரணியும் கர்ப்பமாயிடுவா. போறவ எப்படி அமெரிக்கா போக முடியும்? நீங்க சுத்தி சுத்தி இதான் பேசுறீங்கன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே புரியுது. அதுக்காக அவ அமெரிக்கா போக கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தனமான காரியத்தை என்ன செய்ய சொல்லுதீங்களா? கெட்டின பொண்டாட்டிக்கிட்ட இப்படி நடந்துக்கிறது கீழ்த்தனமா உனக்கு? பைத்தியக்கார பையல, நீ இப்படி நடந்துக்கிடாதனாலதான் அவன் அமெரிக்காவே போறான். அத்தான், நாங்க சொல்ல வரத தயவு செஞ்சு கேளுங்க. அக்காவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். முன்ன பின்ன தெரியாத குழந்தைக்கு பிரச்சனைனாலே முன்னாடி வந்து நிப்பா. இல்லே, நானே கண் கூட அதெல்லாம் பாத்திருக்கேன், எனக்கு தெரியாதா என்ன? அத்தான், மத்த குழந்தைங்கனாலே அவ பதறுவா, தான் குழந்தைனா விட்டு கொடுத்துருவாளா? சொல்லுங்க அத்தான். இங்க பாருங்க அத்தான், அக்கா அமெரிக்கா போறது யாருக்கும் பிடிக்கல தான். அதே மாதிரி எத்தனை காலம் தான் நீங்களும் அக்காவும் குழந்தை இல்லாம இருப்பீங்க? நானும் சென்னைக்கு வரல, அதுக்குதான் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். புரியல. நானும் உங்களோட துணைக்காக சென்னைக்கு வரம்ல, அதான் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். உனக்கு அங்க என்ன வேலை? இல்லே, உனக்கு துணையா வர்றதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? நீ துணைக்கு வா, நான் உன்னை கூப்பிட்டனா? இல்ல, நீ கூப்பிட்டாதான் நான் வரணுமா? நீ அழகு பொண்டாட்டி, டாக்டர் வேற, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்ல. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். நானே போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு நானே வரேன். அதனால என்னப்பா நீ இப்போ பின்னாடியே நானும் ஒரு வாரமா வந்து நிக்க, அவ்வளவுதானே? நான் என்ன விஷயமா போறேன்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் அந்த வீசா கீசான்னு சொல்லுதியே, அதுக்கு தானே? ஆமா, நான் ஹாஸ்டலுக்கு போறேன். நீ தெருவுல கூட நிக்க முடியாது. நீ வந்தா பிரச்சனை ஆயிடும். நீ வர வேண்டியதில்ல. அந்த தெருவுல இல்லன்னா என்ன, அந்த தெருவை தாண்டி நிக்க. எங்க இருந்தாலும் நான் உன்னைய பாத்துட்டே இருப்போம்ல. ஏய், லூசு மாதிரி பேசாத. உனக்கு தான் அமெரிக்கா போறது பிடிக்கல, அப்புறம் எதுக்கு கூட வரேன்னு சாதிக்கிற? இல்லே, நான் அமெரிக்காக்கா வரேன், சென்னைக்கு தானே வரேன்னு சொல்லுதேன். அதுவும் உனக்கு துணையா தானே? அப்போ நான் அமெரிக்கா போறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? இல்லே, அதுக்கு அந்த முதல்ல அந்த வீசாலாம் வரட்டேன், அப்புறம் பாத்துக்கிடுவான். இப்ப நான் உன் கூட சென்னைக்கு வரேன், அவ்வளவுதான். நீ சென்னைக்கு போறையா? அங்கன ஒண்ணுக்கு எல்லாமே டபுள் மடங்கு செலவாகும். பரணிக்கு பிடிச்ச மாதிரி லாட்ஜில் தங்கணும், 4 இடம் சுத்தி பார்க்க காசு வேண்டாமா? வச்சுக்க மச்சான். இல்லே, நீ எனக்கே காசு கொடுக்குதியா? அண்ணா, 1000 தடவை எனக்காக நீ பணம் கொடுத்துருக்க, எனக்காக நீ எம்பிட்ட செலவழிச்சிருக்க. முத தடவையா என் வீட்டுக்காரர் உனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறாரு, தயவு செஞ்சு வாங்கிக்கண்ண. இல்லை, எதுக்குல காசு? என்கிட்ட இருக்குல்ல காசு. மச்சான், வாயும் வயிறுமா இருக்கிற புள்ளைய கண்ணுகலங்க விடலாமா? வாங்க மச்சான். இல்ல, நான் தான் சொல்லுதம்லா. ஏல மரும ஆசையை கொடுக்குறாப்புல இல்ல, வாங்கிக்கல. நீ வேற மச்சான், நீ வச்சுக்க. ஐயே அண்ணே, இந்தா இதையும் வச்சுக்க. பரணிக்கு நல்ல கடையா கூட்டிட்டு போய் நல்ல புடவையா வாங்கி கொடு. இல்லே, என்ன நீயுமா? நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்கிட்ட பாடுபட்டன, உனக்காக நான் இத கூட செய்யக்கூடாதா? இந்தானே. இல்ல, நீ வேற வெச்சுக்கோ. இல்ல, இம்புட்டு காசு. அண்ணே, அண்ணே, இது எங்க பணம் இல்ல, நீ கொடுத்ததுல நாங்க சேர்த்து வச்ச உங்க பணம்.
மதனிக்கு எங்க பேரு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. இந்தானே. அண்ணே, மைனிக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும்ல, சென்னையில நிறைய கிடைக்கும், நிறைய வாங்கி கொடுண்ணே. இந்தண்ணே, இந்த பணத்தையும் வச்சுக்க. அண்ணே இந்த சென்னையில இருந்து வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. ஆமா, ரூபாயும் கொடுப்ப, வாங்கியும் கொடுக்கணும். சரியா ஐயா, என் பொண்ணோட பொட்டியில எடுத்து நம்ம கார்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எதுக்கு அவளோட லக்கேஜ் எடுத்து நம்ம கார்ல வைக்க சொல்லுதிய? மெட்ராஸுக்கு என் பொண்ணை நான் தானே கூட்டிட்டு போக போறேன், அதனாலதான். ஒன்னும் தேவையில்லை. என் மக பரணிய அவ புருஷன் சம்மு வந்தா மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போக போறான். அடியே, விளங்காதவளா இருக்கிய. இந்த வெறும் பயலுக்கு இந்த ஊர்லயே தெற்கது வடக்கேதுன்னு தெரியாது இவனுக்கு. இவன் மெட்ராஸுக்கு போய் என்னத்தை காட்ட போறான் இவன்? பரணி, நீ வாழாத போ. ஒரு மாமனார, இது என் குடும்ப விவகாரம். அது என் பொண்டாட்டிய நான் தான் கூட்டிட்டு போவேன். தேவையில்லாம வந்து உள்ள மூக்க விட்டா ஒரு மூக்க அறுத்துப்படுவேன், ஜாக்கிரதை. ஓ, சம்முவும் பரணியும் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். வளர்ந்து கட்டவனே, இவ இப்ப சமூகத்துக்கு பொண்டாட்டியாவ இங்க இருக்கா? ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடவு தானே. ஏதோ ஓ பொண்டாட்டி உண்டா இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இவ இந்த வீட்டுல வந்து தங்குனா. அதுவும் இந்த வெறும்பய பொண்டாட்டியா இல்ல, அவ இந்த வீட்டுல ஒரு டாக்டரா தங்கினா. என்ன நடக்குதுங்க? இது என்னோட வாழ்க்கை, என்னோட படிப்பு. இத வச்சு நீங்க அடிச்சுக்கிறீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு நானும் சண்முகமும் பிரியணும். இவனுக்கு நான் அமெரிக்காக்கு போக கூடாது. ஆக மொத்தம் உங்க 2 பேருக்கும் அவங்க நோக்கம் ரொம்ப முக்கியம். அவங்களோட ஈகோ தான் முக்கியம். ஆனா என்னோட மனசை பத்தி உங்க யாருக்கும் துளி கவலை கூட இல்ல. உங்க 2 பேரையும் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவருக்கு பெத்த பொண்ண மதிக்கவே தெரியல. இதோ இவனுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க தெரியல. ஏதோ சொத்துக்காக அடிச்சுக்கிற மாதிரி என்ன வச்சு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. என்னதான் வேணும் உங்க 2 பேருக்கும்? என்ன வெட்டி கூறு போட்டா நிம்மதியா இருப்பீங்களா? சொல்லுங்க. இல்லை, நான் கூட மெட்ராஸுக்கு நீ வரேன். வாயை மூடு. மனுஷனடா நீ? உனக்கெல்லாம் கேவலமா இல்ல? என்ன பத்தியும் என்னோட வாழ்க்கையை பத்தியும் கவலையே படாத உங்களை பத்திலாம் நான் என்ன கவலைப்படணும்? என் கூட யாரும் வர தேவையில்லை. யாராச்சும் பின்னாடி வந்தீங்க, நடு தெருவுல வச்சு அசிங்கப்படுத்திடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.